நாம் தமிழர் கட்சியில் நானும் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்றிய செயலராக இருந்திருக்கேன். அது திருச்சியில் இருக்கக்கூடிய பிரபு அவர்களுக்கும் தெரியும், துரைமுருகனுக்கு தெரியும், துருவனுக்கு தெரியும், இன்னும் பல்வேறு நபர்களுக்கு இசைமதிவான முப்பல் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஒரு 20 ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் இருக்கோம். ஒவ்வொரு கட்சியிலையும் உள்ள மைனஸ் ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம செய்தியாக வெளியிடுறோம். எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக வேலை போயிருக்காரு, திமுக கிட்ட லாக் ஆகிருக்காரு, கொடநாடு கொலை சம்பந்தப்பட்டதில் லாக் ஆகிருக்காரு அப்படின்னு போட்டிருக்கோம். திமுகவோட ஊழலை போட்டிருக்கோம், அதிமுகவோட ஊழலை போட்டிருக்கோம், பாஜகவோட ஊழலை பற்றி போட்டிருக்கோம். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பற்றி அந்த விமர்சனங்கள் இவர் வந்து மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போன்னு சொல்வதும், இந்த முஸ்லீமுக்கு கட்சி நடத்துறதும், மதம் சார்ந்து இந்து மதங்களை அவமதிக்கிறதும், முஸ்லீமுக்காண்டியே இவர் பேசுறதும், இது போன்ற விஷயங்களை நடுநிலையான செய்தியை நம்ம வெளியிடறோம். கருத்துக்களை யாரையும் நீ வா போன்னு கூட நம்ம அதில் பேசுறதில்ல. ஆனால் அதில் வந்து உன் ஃபோன் நம்பர் போடு, உன் வீட்டு அட்ரஸ் போடு, உன்னை வந்து பார்க்குறேன் எடுக்கிறேன், இந்த மாதிரி மிரட்டல் உருட்ட வேலையெல்லாம் வச்சுக்கிற வேலையெல்லாம் அது வந்து கட்சிக்கு அழகல்ல. என் ஃபோன் நம்பர் அதிலே போட்டிருக்கேன், நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். ஆனால் இதுபோல் அந்த மிரட்டல் உருட்டெல்லாம் பண்ணுறது உங்கள் கட்சியோட வளர்ச்சியை மீண்டும் மீண்டும் தடுத்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம்